அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடம் இருந்தே. இன்னுக்கடங்கா நன்மைகள் வாழுமே என் கண்கள் ஏறெடுப்பேனா. இன்னுக்கடங்கா நன்மைகள் வாழுமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாழும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாழும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. மழைகள் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறி புவி அகன்றிடினும். மழைகள் பெயர்ந்தகன்றிடினோ புவி மாறி நிலை அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. என் காழை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காழை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகள் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. வழப்பாக்கத்தில் நீழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வழப்பாக்கத்தின் நீழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நீராக என் கண்களை ஈரெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நீராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நீராக என் கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. ஆமென். அவர் சமூகம் ஒன்றுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள்ல நிறைய காரியங்களை நம்ம நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். இவைகள் எல்லாவற்றின் நடுவிலையும் நம்ம வாழ்க்கையில கர்த்தரை மட்டும் நம்பி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா சொல்ல நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலையும் தோல்விகளை நம் சந்திக்காத நிலையிலே நம்ம அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். பிரச்சனை எங்க இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்குது. நிறைய நேரங்கள்ல நம்ம கர்த்தரை மறந்து தேவனை மறந்து ஓடி 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 நம்ம வாழ்க்கையில தோல்விகளை சந்திக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலையும் ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தரை நமக்கு உண்பதாய் வைத்து நாம் செயல்படுவோம் என்று சொன்னா எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம தோற்று போகவே மாட்டோம். ஆமென். காரணம், அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். எனக்கு எப்பயுமே ரொம்ப வாஞ்சையும் தாகமுமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை என்னுடைய சொந்த வரிகளால அவர் ஆராதிக்கணும்னு நான் அதிகம் ஆசைப்படுவேன். என்னுடைய சிறு பிராயத்துல இருந்தே இன்னொருத்தர் எழுதி அவங்க ஆண்டவரை ருசிச்சு பாடின பாடல்களை பாடுறதை விட எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நான் நினைச்சு கர்த்தர் ஆராதிக்கணும்னு நினைப்பேன். சோ அப்படி ஆமென் சோதர ஆண்டவருக்கு ஆண்டவர் அடிமைக்கு அநேக பாடல்கள் கொடுத்திருக்கிறார். அதுல கடைசியா ஒரு நான் எழுதினதான் 55வது பாடல். அந்த பாடல்ல சோதர இப்பிதமாய் சொல்லியிருக்கிறேன், நன்றாய் அவர் அறிந்திருக்கிறார், என் நிலைமைகளை அறிந்தவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரமாகவே இந்த நேரத்திலே நான் அந்த பாடலை பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். சோதரன் அவர் ஒருவரே நம்மை அறிந்திருக்கிறவர். அவர் யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறவர். யெகோவா ஈரே, தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். சோதரன் அவரை போல இந்த உலகத்திலே நம்மை நன்றாய் அறிந்திருக்கக்கூடிய வேறு தெய்வம் இல்லை என்றதான ஒரு கருத்தை நமக்கு சொல்லுகிறதான ஒரு பாடல் நான் பாடுகிறேன். கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என் நிலைமை அறிந்தவரே, நிழல் போல வருபவரே. எத்தனை பேர் சொல்றீங்க என்னோட சேர்ந்து? என் நிலைமை அறிந்தவரே, நிழல் போல வருபவரே. யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பே. யெகோவா ஈரே, தேவைகள் சந்திப்பே. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் என்னன்னா, அவர் யெகோவா ஷம்மா என்று அழைக்கப்படுகிற நாமம். ஆமென். யெகோவா ஷம்மா என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, அவர் நம்முடைய தேவைகளை அறிந்த தேவனா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய சொந்தங்களா இருக்கலாம், நம்முடைய உறவுகளா இருக்கலாம், ஆமென். ஒருவேளை நம்முடைய பெற்றோரா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க எல்லாருக்கும் நம்முடைய வெளிப்பிரகாரமான காரியங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனா நம்முடைய நிலைமைகளை அறிந்து நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சரியாய் நமக்கு நடத்துகிற ஒருவர் உண்டு என்று சொன்னா அது நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவனை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. ஆமென்.
ஆகவே என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து பாடுங்க. நம்ம ஒருவேளை புதுசா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரும்ப பாடும் பொழுது அந்த வரிகளின் ஆழத்தை உணர்ந்து பாடும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னை நன்றாய் அறிந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை நன்றாய் அறிந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என் இளமையை அறிந்தவரே, என் நிழல் போல வருபவரே, என் இளமையை அறிந்தவரே, என் நிழல் போல வருபவரே, யெகோவா ஷம்மா கூடவே இருப்பே, யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பே, யெகோவா ஷம்மா கூடவே இருப்பே, யெகோவா ஈரே தேவைகள் சந்திப்பே, தேவைகள் அனைத்தையும் அறிந்தவர் நீரே, தேவையானதை தினம் தருபவர் நீரே, தேவைகள் அனைத்தையும் அறிந்தவர் நீரே, தேவையானதை தினம் தருபவர் நீரே, குறைவெல்லாம் நிறைவாக்கி நடத்தி செல்வீரே, குறைவெல்லாம் நிறைவாக்கி நடத்தி செல்வீரே, கூடவே இருந்து உதவிடுவீரே, கூடவே இருந்து உதவிடுவீரே, என்னை நன்றாய் அறிந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை நன்றாய் அறிந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என் இளமையை அறிந்தவரே, என் நிழல் போல வருபவரே, என் இளமையை அறிந்தவரே, என் நிழல் போல வருபவரே, சஞ்சலம் வருத்தங்கள் நீக்கிடுவீரே, சந்தோஷத்தால் தினம் நடத்திடுவீரே, சஞ்சலம் வருத்தங்கள் நீக்கிடுவீரே, சந்தோஷத்தால் தினம் நடத்திடுவீரே, கண்ணீரை துரத்தீர் வைத்திடுவீரே, கண்ணீரை துரத்தீர் வைத்திடுவீரே, கனிவோடு கரம் நீட்டி தேற்றிடுவீரே, கனிவோடு கரம் நீட்டி தேற்றிடுவீரே, என்னை நன்றாய் அறிந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை நன்றாய் அறிந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என் இளமையை அறிந்தவரே, என் நிழல் போல வருபவரே, என் இளமையை அறிந்தவரே, என் நிழல் போல வருபவரே, வறண்ட என் வாழ்க்கை மகிழச் செய்தீரே, வற்றாத நீரூற்றாய் பெருகச் செய்தீரே, வறண்ட என் வாழ்வை மகிழச் செய்தீரே, வற்றாத நீரூற்றாய் பெருகச் செய்தீரே, அபிஷேகம் தந்து அனல் மூட்டி நீரே, அபிஷேகம் தந்து அனல் மூட்டி நீரே, ஆகாமிய கொடுங்கோலை அகற்றி விட்டீரே, ஆகாமிய கொடுங்கோலை அகற்றி விட்டீரே, என்னை நன்றாய் அறிந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை நன்றாய் அறிந்தவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை இளமையை அறிந்தவரே, என் நிழல் போல வருபவரே, என் இளமையை அறிந்தவரே,
எங்களில் கூட வருபவரே. ஏகோவா ஷம்மா கூடவே இருப்பே. ஏகோவா ஈரே தேவைகள் சந்திப்பே. ஏகோவா ஷம்மா கூடவே இருப்பே. ஏகோவா ஈரே தேவைகள் சந்திப்பே. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தினுடையதான 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்துடையதான ஆமென் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பாப்போம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஈவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. ஜீவ ரட்சனை செய்யும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஜீவ ரட்சனை என்று சொன்னா என்ன ஒரு புது வார்த்தையா இருக்குது. நீங்க குழம்பி போக வேண்டாம். ஜீவன் ரட்சிக்கப்படுகிறதுபடியாக தான் கர்த்தர் நம்மை இந்த நாட்களில் ரட்சித்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜீவன்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு இன்னைக்கு சத்துருவினாலே பிடிக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஜனங்களை அவர்களுடைய ஜீவனை ரட்சிப்பதற்கான ரட்சகர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். வீடு பெரிய வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும், பெரிய பங்களா கட்டி ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சமுதாயத்துல உயர்ந்த நிலையில இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை என்னை ரட்சிக்கல. ஆமென். அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை என்னை ஜீவனோடு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ரட்சித்ததின் நோக்கம், கர்த்தர் இந்த நாளிலே நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம், கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கணும் என்ன அப்படின்னா ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு சிலரை மட்டும் வேதத்துல நான் மேற்கோள் காண்பித்து விட்டு இந்த ஜீவ ரட்சனை செய்யும்படியான ஒரு ரட்சகனா என் வாழ்க்கையில நான் இருப்பதற்கு என்ன என் வாழ்க்கையில தேவைப்படுகிறது என்பதையும் நான் சொல்லி ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். முதல் மனிதன் நான் வாசித்ததான இந்த 45ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை சொன்னவன் யார் என்று சொன்னால் யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசேப்பு யாருன்னா ஆமென் ஸ்தோத்திரம் தன் சகோதரர்களுக்குள்ளே தன்னுடைய 11 சகோதரர்களுக்குள்ளே தன் தகப்பனாலே அதிகம் நேசிக்கப்பட்டவன் இந்த யோசேப்பு. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் சகோதரர்கள் எல்லாம் வனாந்தரத்துல இருக்கிற காலத்துல இவன் மட்டும் எங்க இருந்தானா தன் தகப்பனோடு கூட இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. தகப்பனோடு இருந்தது மட்டும் இல்ல, தகப்பன் இவனுக்கு என்ன செய்தாரா பலவர்ண அங்கிகளை தைத்து கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல வசதியான ஒரு சூழ்நிலையில இருந்த ஒருத்தன் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்ன நடந்தது என்னன்னா இவன் சொப்பனம் பார்க்கிறான், தன் சகோதரர்களுக்கு சொல்றான், தன் தகப்பனுக்கு தாயை குறித்து சொல்லுகிறான் தரிசனத்தை பார்த்து. உடனே அவன் சகோதரர்கள் எல்லாரும் அவன் மீது எரிச்சல் அடைகிறார்கள், கோபம் அடைகிறார்கள். இந்த எரிச்சலும் கோபம் என்ன நடக்குதுன்னு ஒரு நாளிலே யோசேப்பை கொலை செய்யும்படியாக அவர்களுக்குள்ளாக ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மூர்க்கத்தை உண்டு பண்ணுகிறது. இப்போ யோசேப்பு ஒரு நாள் சகோதரர்களை பார்க்க போறான். சகோதரர்களை பார்க்க போன இடத்துல அவன் சகோதரர்கள் அவனை என்ன செய்யறாங்க குழியிலே தள்ளுறாங்க. குழியிலே தள்ளி அவனை கொலை செய்ய நினைக்கிறார்கள். அதில் ஒருவன் சொல்லுகிறான், இல்ல இவனை நம்ம கொலை பண்ண வேண்டாம், அந்த இஸ்மவேலர்களிடத்திலே அவனை விற்று விடுவோம் என்று சொல்லி அவனை விற்று போடுகிறார்கள். இப்பொழுது தகப்பன் வீட்டிலிருந்து வனாந்தரத்திற்கு வந்தான். வனாந்தரத்துல இருந்து அவன் என்ன செய்யப்படுகிறான் இஸ்மவேலர் கைகளிலே விற்கப்படுகிறான். இஸ்மவேலர் அவன் என்ன பண்றாங்க எகிப்துக்கு கொண்டு போய் போத்திபாருடைய அரண்மனையிலே அடிமையாக அவனை விட்டு செல்கிறார்கள். இப்ப அரண்மனையில ஒரு சம்பவம் நடக்குது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்பதை கண்டு அந்த போத்திபார் என்ன செய்கிறான், தன் வீட்டுல தன் மனைவியை தவிர எல்லாவற்றையும் யோசேப்புடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். இப்போ அந்த போத்திபாருடைய மனைவி
யோசேப்பின் மீது கவனம் வைக்கிறாள். ஆமென் ஸ்தோத்திரம். அவன் மீது ஒரு பழி சுமற்றப்படுகிறது. அவன் மீண்டும் சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில போறான். அங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க தங்க வாழ்க்கையில கண்டதான ஆமென் ஸ்தோத்திரம் சொப்பனத்தை சொல்றாங்க. அந்த சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொல்றான். ஆமென், அந்த அர்த்தத்தின்படியாகவே நடக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இப்படி போகுது. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த சொப்பனத்தை சொல்லத்தக்கதான ஞானம் யோசேப்புக்கு உண்டு என்று சொல்லி நினைப்பூட்டப்படுகிறான் யோசேப்பு. இப்ப யோசேப்பு போறான். பார்வோனுக்கு முன்னாடி அவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை அவன் சொன்ன பொழுது அது ஏற்றதாய் கண்டபடினாலே பார்வோன் யோசேப்பை தனக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு சம்பவம் நடக்குது. இப்போ யோசேப்பு என்ன செய்யறான்? எகிப்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டவனாய் அங்க நிறுத்தப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்போ காட்சி இந்த பக்கம் அப்படியே போங்க. இஸ்ரவேல்ல போனீங்கன்னா இப்போ யோசேப்பு பார்வோனுக்கு கண்டு சொன்ன சொப்பனத்தின்படியாக தேசம் எங்கிலும் என்ன உண்டானது? பஞ்சம் உண்டாகிறது. இப்ப இந்த பஞ்சத்துல இஸ்ரவேலும் என்ன செய்யப்படுதுன்னா பாதிக்கப்படுகிறது. இப்ப யாக்கோபு கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான்? எகிப்திலே தானியங்கள் உண்டு என்று சொல்லி கேள்விப்படுகிறான். இப்போ எகிப்திற்கு என்ன செய்யப்படுகிறார்கள்? அவனுடைய சகோதரர்கள் தானியம் கொள்ளும்படி வருகிறார்கள். ஆமென். அங்கே வருகிறாங்க. அவங்களுக்கு யோசேப்பு தெரியல. அல்லேலூயா. ஆமென். இதே ஆமென் சகோதரோடு வளர்ந்த யோசேப்பு தான். ஆமென். ஆனா இப்போ இவன் தேவனாலே ரட்சிக்கப்பட்டவனாய், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாய், தேவனாலே ஆமென் ஸ்தோத்திரம் ஜீவன் கொடுக்கப்பட்டவனாய் இருப்பதினாலே இங்கே இந்த யோசேப்பினுடைய சௌந்தரியம் வித்தியாசமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை அடுத்து உங்களுக்கு அழுத்தமா சொல்ல விரும்புறேன். ஆமென். தேவ பிரசன்னத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆமென், உங்கள் பழைய வாழ்க்கையிலே உங்களை கண்ட மனிதர்கள் இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கையில நிச்சயம் சொல்லுவாங்க, உன்னுடைய முகம் பிரகாசமா இருக்கிறது என்று சொல்வார்கள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சிறு பிராயத்துல என்ன சொல்ல போனா அந்த ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேட்டைக்காரன் நான். ஆமென். ரொம்ப சேட்டைக்காரன். ரொம்ப பாவ வாழ்க்கையில நான் இருந்தவன் தான். என்னுடைய 19 வயசுக்கு முன்னாடி சொல்றேன். 19 வயசுக்கு முன்னாடி அவ்வளவு சேட்டை பண்ணிருக்கிறேன்னா என்ன ஆண்டு ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது 19 வயது, சரியாய் 19வது வயதிலே ஊழியத்திற்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். ஆமென். அப்பதான் பாவம் சேட்டை அதிகமா செய்ய வேண்டிய காலம். ஆனா கர்த்தர் சரியா பிடிச்சாரு. ஆமென். அதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் பயங்கர ஸ்கூலுக்கு எல்லாம் போனா என்னை பார்த்தா டீச்சர்ஸ் எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா மாட்டீங்க, நீங்க பார்க்கும்போது இந்த ஆளா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் என்னை பார்த்தா பயப்படுவாங்க. என் வீட்டுக்கு தெரியாது, நான் பண்ற எந்த சேட்டையும் வீட்டுக்கு தெரியாது. நான் படிக்கிற அதே ஸ்கூல்ல என் தம்பிய கொண்டு வந்து அட்மிஷனுக்கு கொண்டு வர்றாங்க 11th ஸ்டாண்டர்டுக்கு. அப்பதான் ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா என் தம்பிக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சொல்லும் போது, உங்க மூத்த பையன் இந்த ஸ்கூல்ல அவன் செய்யாத சேட்டை கிடையாது, அதனால இவனை நாங்க எப்படி சேர்க்கறதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ நான் வந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியத்துக்காக நான் வந்ததுனால நான் ஸ்கூல்ல போய் நான் சொன்னேன் எங்க அப்பாட்ட, நான் வந்து ஸ்கூல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு நான் போனேன். என்னை பார்த்தோன்னே வாத்தியாரெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா நான் போனது அவங்க பார்த்த உடனே ஒரு மாற்றத்தை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீ ஸ்கூல் படிக்கும் பொழுது உன்னை பார்த்தாலே ஒரு பயம் வரும், ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் வருகிறது என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுடையதான முகத்தை காணும் பொழுது ஆமென், ஒரு ரட்சிக்கப்படாதவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிச்சயம் உண்டாகும். அல்லேலூயா. தேவனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, தேவனுக்காக உங்களை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் அங்கே உங்களை என்ன செய்வார் என்று சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம் கனத்துக்குரிய மாத்திரமாய் ஒரு மாற்றம். இப்ப பாருங்க, யோசேப்பு இதே சகோதரரோட தான் வளர்ந்தான், வாலிப பிராயம் வரைக்கும் வளர்ந்தான். ஆனா எகிப்துக்கு வந்திருக்கிறான். இப்ப எகிப்துக்கு வந்தோடனே யோசேப்பு என்ன செய்யல, அவர்களுக்கு அடையாளம் தெரியல. இப்ப மறுபடியும் என்ன நடக்குது? ஆமென் ஸ்தோத்திரம். இவங்க தானியத்தை வாங்கிட்டு திரும்ப போறாங்க. போகும்போது இவன் என்ன செஞ்சு பண்ணிடுறான், அவங்க பணத்தை திரும்ப வச்சு அனுப்பி விட்டுறான். அவங்க அங்க போய் திறந்து பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இப்ப தானியம் காலி ஆயிடுச்சு. மறுபடியும் திரும்ப வர்றாங்க. ஆனா திரும்ப வரும்போது ஆமென் ஸ்தோத்திரம் என்ன நடக்குதுன்னா ஆமென் பென்யமீனோட கூட வர்றாங்க. ஆமென் ஸ்தோத்திரம் பென்யமீனை கூட்டிட்டு வர்றாங்க. பென்யமீனை அங்க கொண்டு வர்றாங்க. இப்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாறுது. ஆமென் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான். நான் உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு என்று சொல்லி ஆமென். இதை பார்த்த உடனே சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு விதமான அச்சம் உண்டாயிருச்சு.
ஒரு பயம் உண்டாயிடுச்சு. அப்பதான் இந்த 5ஆம் வசனத்துல சொல்றான், நீங்க என்ன செய்ய வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாகவே தேவன் என்னை முன்னே இங்கே அனுப்பினார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல இன்னும் அநேக ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. இன்னும் உங்க குடும்பத்துல தேவன் அறியாத நிலையில இருக்கிறாங்க. இன்னும் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது நீங்க வாழுற அந்த பகுதியில கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறதின் நோக்கம், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம், உங்களை ஜீவனோடு வச்சிருக்கிற நோக்கம், அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களின் ஜீவன் பாதுகாக்கப்படுவதற்காகவே கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் ரட்சித்தும் தெரிந்து கொண்டும் உங்களுக்கு ஜீவனையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, எஸ்தரினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்ப்போம். எஸ்தருடைய வாழ்க்கை சரித்திரத்துல 4ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் 13 to 16 வரையுள்ள வசனங்கள் வாசிக்க வேண்டாம். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு சம்பவம் நடக்கிறது. 4ஆம் அதிகாரத்துல 13 to 16 வரையிலும் ஆமென் மொர்தெகாய் எஸ்தருக்கு செய்தி அனுப்புறான். ஆமென் ஸ்தோத்திரம். அதுல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்கே சொல்லுகிறான், ஆமென் ஸ்தோத்திரம், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. எஸ்தருடைய சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா எஸ்தருடைய வாழ்க்கை இதே போலதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க ஸ்தோத்திரம், வஸ்தி அந்த இடத்துல ராஜஸ்திரியா இருந்த வஸ்தி அவள் தள்ளப்படுகிறாள். நான் படிச்ச வரைக்கும் வஸ்திய நம்ம எந்த விதத்திலையும் குறை சொல்லவே முடியாது. ஆமென். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒண்ணு, ஆமென் ஸ்தோத்திரம், அன்னைக்கு வஸ்தி இடத்திலே எஸ்தர் ராஜாத்தியை கர்த்தர் நிலைநிறுத்த விரும்பினார். காரணம் என்ன தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம், யூதருக்கு விரோதமாக ஆமான் என்கிற ஒரு மனிதன் எழும்புவான். அந்த மனிதன் யூதரை அழிக்க நினைப்பான். ஆமென். அந்த அழிவில் இருந்து யூதர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு எஸ்தரை ராஜாத்தியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதே தேவ திட்டமாய் இருந்தபடினாலே வஸ்தியை ராஜஸ்தானத்தில் இருந்து கர்த்தர் இறக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வஸ்தி பாருங்க, அவ சுபாவத்துல நல்ல ஸ்திரீ தான். ஏன் அப்படி சொல்ற நினைக்கிறீங்கன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, ராஜா விருந்து உண்டு எல்லாரும் குடித்து வெறித்து இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் ராஜாத்தியை அந்த மண்டபத்துக்கு நடுவுல கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கும்படி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, ஆக்சுவலா அதனுடையதான சரியான அர்த்தம் பாத்தீங்கன்னா அவளை நிர்வாணப்படுத்தி அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்த வேண்டும் என்று சொல்லிதான் அதனுடையதான அர்த்தமா இருக்கிறது. இப்போ அந்த ராஜஸ்திரீ ஒரு நாள் அந்த வஸ்தி என்ன பண்றா, தன் புருஷனை அல்லாமல் வேறு ஒருவனுக்கு முன்னாடி தான் நிற்க விரும்பாதபடினாலதான் அவ என்ன சொல்றாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றா. அதனால அவளுடைய ராஜஸ்தானம் இழக்கப்பட்டது. வஸ்தியை குறிச்சு நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம எப்பயுமே போக்கஸ் பண்றதெல்லாம் நல்ல அப்படியே போக்கஸ் பண்ணிட்டு போயிடுறோம். வஸ்தியை எந்த இடத்துலயும் அவ அந்த இடத்துல வரமாட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். அவ அங்க போயிருந்தான்னு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எஸ்தர் உள்ள வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. இது தேவனுடைய அனாதி தீர்மானமா இருந்தது, தேவனுடைய திட்டமா இருந்தது. வஸ்தி அந்த இடத்திலே ராஜாவின் கட்டளையை புறக்கணிக்கிறாள். அந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தியாய் வருகிறாள். இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஆமான் என்ன செய்கிறான், ராஜாவினிடத்திலே ஒரு பத்திரத்திலே கையெழுத்து வாங்குறான். அது என்னன்னா, அவன் குறிப்பிட்ட நாளிலே யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இப்போ இந்த இடத்துலதான் மொர்தெகாய் எஸ்தருக்கு இந்த காரியத்தை சொல்றான். எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்கிறான், ஆமென் ஸ்தோத்திரம், ராஜாவினிடத்திலே விருந்து செய்து ராஜாவை வர வச்சு இந்த காரியத்தை ஞானமா வெளிப்படுத்த நிமித்தமாக ஆமென் வசனம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்ப இந்த எஸ்தரை நிமித்தமாக, அன்றைக்கு யோசேப்பை நிமித்தமாக இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது போல, ஜீவரட்சணையும் செய்யப்பட்டது போல, இப்போ இந்த எஸ்தரை நிமித்தம் முழு இஸ்ரவேலும் யூதர்களும் என்ன செய்யப்படுகிறார்கள், ஜீவரட்சணையும் செய்யப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். மூணாவது பாருங்க, மோசேயினுடைய வாழ்க்கையை நான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்த விரும்புகிறேன். ஆமென். மோசேயினுடைய வாழ்க்கையில ஆமென் சோதர யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 5 to 10 வரையுள்ள வசனங்கள்ல நீங்க வாசிச்சு பாப்பீங்கன்னா ஆமென் சோதரம், அந்த வனாந்தரத்துல மோசேக்கு தேவன் தரிசனமாகி அவர் அங்க சொல்லுவாரு, ஆமென், எகிப்துல என் ஜனங்கள் ஆளோட்டி நிமித்தம் படுகிற கூக்குரலை நான் கேட்டேன், என் ஜனங்களை விடுவிக்கும்படி உன்னை நான் என்ன செய்யறேன், அந்த பட்டணத்துக்கு அவங்க எகிப்துக்கு என்ன செய்யறேன், உன்னை அனுப்புறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆமென் ஸ்தோத்திரம், மோசே தனக்கு தரிசனமாகி தன்னிடத்துல தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன பண்றான், எகிப்துக்கு போறான்.
எகிப்துல போய் பார்வோனுக்கு முன்னாடி நின்று ஆமென் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி, தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி நீர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறான். பார்வோன் கடின இருதயம் உடையவனாய் இருந்தபடினாலே விடுவிக்க மறுக்கிறான். அங்க ஆண்டவர் 10 வாதைகளை கொண்டு வர்றாரு. கடைசியாக தலைப்பிழை சங்காரம் உண்டாகிறது. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் செய்யறான், அவன் அனுப்பி விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க, வனாந்தரத்துல வர்றாங்க, செங்கடல் நடுவிலே வந்தாங்க. கர்த்தர்களுக்கு நிறைய அற்புதங்களை அதிசயங்களை செய்து கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின கானானை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆமென். இந்த மோசே நல்லா கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 3 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒற்றுமையை நீங்க பார்க்க முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையிலும் சரி, எஸ்தருடைய வாழ்க்கையிலும் சரி, மோசேயுடைய வாழ்க்கையிலும் சரி. யோசேப்புடைய வாழ்க்கையில தகப்பன் வீட்டில் இருந்த யோசேப்பு இப்ப எகிப்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். ஆமென். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜீவரட்சணியம் செய்யும்படியாக. ஆமென். எஸ்தரை பாருங்க. ஆமென். அகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையிலே அவள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாள். எதற்காக? ஆமென் ஸ்தோத்திரம். அந்நிய ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆராதனைகள் உடைய ஜனங்கள் நடுவிலே கொண்டு போய் எஸ்தர் நிறுத்தப்படுகிறார். காரணம் எதற்காக? யூத குலம் ஆமென் ஜீவரட்சணியம் செய்யப்படுவதற்காக. இப்போ ஆமென் மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்க. எகிப்துல இருந்தவன் சகல வசதிகளோட, ஆஸ்திகளோட, அந்தஸ்துகளோட இருந்தவன ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு எகிப்தியனை கொலை செய்ய வச்சு இப்போ அவனை என்ன செய்யறாருன்னா ஜீவரட்சணியம் செய்யக்கூடியவனாய் மாற்றும்படி அவனை வனாந்தரத்துல கொண்டு வந்து விடுறாரு. அல்லேலூயா. வனாந்தரத்துல கொண்டு வந்து விட்டாரு. ஆமென். இஸ்ரவேல் ஜனம் எல்லாம் எகிப்துல இருக்குது. மோசே மட்டும் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்துல இருக்கிறான். ஆமென். அங்கே தேவன் அவனை அந்த இடத்துல நடத்துகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் கூட எகிப்தில் இருந்தவர் புறப்படுகிறார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டதின் நோக்கம், ஆமென், நம்மை ரட்சித்ததின் நோக்கம், நம்மை தேவன் இந்த நாட்களை ஜீவனோடு வைத்திருப்பதின் நோக்கம், ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள், ஆமென், நம் வாழுகிற பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜீவ ரட்சணியம் செய்யும்படியாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு நினைக்காதபடிக்கு நீங்கள் ஆமென் இந்த நாட்களில் எதற்காக இந்த உலகத்திலே ஜீவனோடு நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். எதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். எதற்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இப்போ இந்த ரட்சகனாய் நான் மாற வேண்டும், ஆமென், இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக அந்த ஜீவரட்சணியம் செய்யும்படியான ஒரு நபராய் நான் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்து முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், யோசேப்பு ஒரு இரட்சகனாய் மாறுவதற்கு என்ன காரணம் தெரியுமாங்க? அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவன் சொல்றான், அந்த போத்திபாருடைய அரண்மனையிலே கர்த்தருக்கு பயந்து இந்த பொல்லாப்புக்கு நான் உடன்படுவது எப்படி என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷனாய் யோசேப்பு தன் வாழ்க்கையில இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க தேசத்தை நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்க கூடியவர்களாய் மாற வேண்டுமா? உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களை நீங்க ரட்சிக்க கூடியவங்களா மாறணுமா? உங்க சமுதாயத்துல இருக்கக்கூடியவர்களை நாம் ரட்சிக்க கூடியவர்களாய் மாற வேண்டுமா? முதலாவது நமக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னும் சொல்ல போனா ஒரு அவிசுவாசியா இருக்கிறவன் இருக்கிற பயம் கூட விசுவாசிகளா இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு துளி அளவு கூட இல்லாத நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு பழகி போச்சு, கர்த்தரை குறிச்சு பழகி போச்சு. நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையின் காலத்துல இருக்கிறோம், நம்ம நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு இந்த கிருபையின் காலத்தை குறித்ததான சரிதான புரிந்து கொள்ளுதல் இல்ல. ஆமென். ஒரு 20 வருஷத்துக்கு, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா ஸ்தோத்திரம், நம்ம எல்லாருமே மொபைல் போன் யூஸ் பண்ணி இருக்கிற வாய்ப்பு உண்டு. அப்ப பாத்தீங்கன்னா, இல்ல நம்ம லேண்ட்லைன் யூஸ் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணிருக்கலாம். பாத்தீங்கன்னா கரெக்டா 1 மாசம் முடிஞ்சவொடனே நம்ம என்ன செய்யணும்? பில் பே பண்ணணும். கரெக்டா 1 மாசம் முடிஞ்சவொடனே பில் பே பண்ணணும். அப்படி நம்ம பில் பே பண்ணல அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் கொடுப்பாங்க. அந்த 5 நாளைக்கு பேர் என்ன தெரியுமா? கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த 5 நாளைக்கு பீரியட் கிரேஸ் பீரியட். இந்த 5 நாளைக்குள்ள நான் என்ன செய்யணும்? என்னுடைய லேண்ட்லைனையோ அல்லது என்னுடைய செல்போனையோ என்ன செய்யணும்? நான் ரீசார்ஜ் பண்ணி டாப் அப் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா 5 நாளைக்கு அப்புறம் என்ன செய்யணும்? என்னுடைய
அந்த தொடர்பு என்ன செய்யப்படும்? துண்டிக்கப்படும். தொடர்பு என்ன செய்யப்படும்? துண்டிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த குப்பையில தான் போடணும். ஆமென். அப்போ இந்த கிரேஸ் பீரியட் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த கடைசி அதிகாரத்துல இதைதான் சொல்லுகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ கிருபையின் காலத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமென். நீங்கள் தள்ளப்படாதபடிக்கு உங்களை இந்த நாட்களிலே நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே கிருபையின் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நீங்க பரிசுத்தமாகணும். இன்னும் சொல்ல போனா ஆமென், பழைய ஏற்பாட்டினுடைய ஆமென் புதிய ஏற்பாட்டினுடைய நிழல் தான் பழைய ஏற்பாடு. அப்ப பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு நிழல் என்று சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு என்ன நடக்கும் சொல்லி. அப்ப பாருங்க, நிழல்லே அப்படி ஒரு பயங்கரமா இருக்குன்னா நிஜமாகி இந்த புதிய ஏற்பாட்டுடைய முடிவு காலத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் நிற்க வேண்டும் என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கிருபையின் காலத்தை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் தன்னை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். குறைவுகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவனாக தேவ சமூகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் பொழுது தேவன் ராஜாதி ராஜாவ வரும்போது அவன் கைவிடப்படாதவனாக, அவன் தொடர்பு துண்டிக்கப்படாதவனாக தேவனோடு கூட அவன் எடுத்துக் கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. கிருபையை குறித்து தப்பா நிறைய பேசுறாங்க. தயவு செய்து சொல்லுகிறேன், கிருபையின் காலத்துடைய நோக்கம் இதுதான். இந்த காலத்துல நீ பரிசுத்தமாக்கி கொள்ளல, இந்த காலத்துல நீங்க சரியாகல, இந்த காலத்துல நீங்க தேவனுக்கு பிரியமா நடக்கல அப்படின்னா நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கடினமான ஒரு காரியமாய் மாறிவிடும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் விசுவாசிகளுக்கு தான் இல்லாம போயிடுச்சு. தேவன் ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தான். ஆராதனைக்கு போய் அசட்டையா உட்கார்ந்து இருக்கிறோம். வசனத்தை வசனத்தை வாசிக்கிறதுல அசட்டையா இருக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர் நம்ம மேல இரக்கமா இருக்கிறதுனால, தண்டனை நம் மீது அவர் சுமத்தாததுனால இன்னும் தொடர்ந்து நம்ம துணிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இரட்சகர்களாய் மாற விரும்பினால், நீங்கள் உங்கள் ஜனத்திற்கு ஜீவ ரட்சனை கொடுக்கிறவர்களாய் மாற விரும்பினால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இரண்டாவது எஸ்தர் சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரத்துல ஆமென் ஸ்தோத்திரம் அந்த 16ஆம் வசனத்துக்கு பிந்தி வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் அவ அங்க சொல்லுவா, என் ஜனத்துக்காக நான் என்ன செய்கிறேன்? மீறி ராஜாவுடைய சமூகத்திலே பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இரண்டாவது காரியம், நீங்கள் ஜீவ ரட்சனை செய்யக்கூடிய இரட்சகர்களாய் மாற விரும்பினால் தேவ சமூகத்தை தரிசிக்கிறவர்களாக, தேவ சமூகத்திலே எப்பொழுதும் நிற்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ராஜாவை தரிசிக்கிறவர்கள். அவ அகாஸ்வேர ராஜாவை தரிசிச்சா. ஆமென். அகாஸ்வேர ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்றதுனால யூத குலம் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படுவதற்கு, நம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு அனுதினமும் தேவ ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் என்பதாக அறிந்து பேசுகிறவர்களாக, மன்றாடுகிறவர்களாக, போராடுகிறவர்களாக நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தினதின் நோக்கத்தை நம்மை கொண்டு செய்து முடிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். அப்போ தேவ ராஜாவின் சமூகத்திலே ஆமென் பிரவேசிக்கிறவர்களாய், ராஜ சமூகத்திலே இன்னும் சொல்ல போனா ஜெபிக்கிறவர்களாய், தேவ சமூகத்திலே போய் முழங்கால்களை முடக்குகிறவர்களாக, தேவ சமூகத்தை மறுபடியும் சொல்றேன், நீங்க தேவ சமூகத்துல போய் நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு, இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன நடக்குதுன்னா ஆமென் ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து, அப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்டிருக்கோமா? நம்ம போய் ஜெபத்துல எனக்கு இது வேணும், அது வேணும், இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோமே. என்னைக்காவது அப்பாவை பார்த்து, ஆண்டவரே உங்க விருப்பம் என்னப்பா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாததான சம்பத்துகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபங்கள் எல்லாம் மாறணுங்க. நம்ம ஜெபம் எல்லாம் மாறணும். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்குன்னு சொல்லி இன்னைக்கு என்னுடைய தேவை, என்னுடைய பிரச்சனை, என் பலவீனம், என் போராட்டம் சொல்லி ஜெபிக்கிறோம்.
தயவு செய்து சொல்லுகிறேன், யோபு தனக்காக வேண்டுதலை ஏறெடுக்கவில்லை, தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் ஏறெடுத்த யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். என்னைக்கு உங்க ஜெபம் சுயநலம் இல்லாத ஜெபமாய் மாறுகிறதோ, இன்றைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். என்றைக்கு உங்க ஜெபம் உங்களுக்கான ஜெபமாய் அல்லாமல் பிறருக்கான ஜெபமாய் மாறுகிறதோ, அன்றைக்கு கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தின் நன்மைகளை கர்த்தர் அதிகமாய் எல்லாம் சுயநலம் உள்ள ஜெபங்களா மாறிட்டு இருக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி தனக்காக போய் நிக்கல. அமேன். யூத ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக மீறி தேவ சமூகத்துல போய் நிக்கிறார், ராஜ சமூகத்துல போய் நின்றா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஜப வீரர்களாய், ஒரு இரட்சணியத்தை ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற இரட்சகர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த நாள் வரையிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா மோசேயினுடைய வாழ்க்கையில அவன் அந்த ஜீவ ரட்சணையை கொடுக்கக்கூடிய இரட்சகனாய் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சோதரம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் அங்கே முச்செடியின் நடுவிலே எரிகிற அக்கினியை கண்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவது காரியம் கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக கர்த்தருடைய ஆவியினாலே நிறையப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறதை ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே அவர் செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். மோசே எகிப்துல சகல காரியங்களை கற்றறிந்தவன் தான் மோசேக்கு. ஆனா அதை வச்சு இஸ்ரவேலர்களை விடுவிச்சிடலாம் நினைச்சுதான் எகிப்தின் ஒருத்தனை கொலை பண்றான். ஆனா பின்னாட்கள அவன் கொலை செய்யப்படுவான் என்பதை அறிந்தபடினாலே பயந்து ஓடிட்டான். இப்ப பயந்து ஓடின மோசே ஸ்தோத்திர வனாந்திரத்திலே முச்செடியின் நடுவிலே தேவனுடைய மகிமையை அந்த இடத்துல தன் வாழ்க்கையில அனுபவித்துக் கொள்ளுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இரட்சகர்களாய் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புறீங்களா? உங்கள் தேசத்துடைய ஜீவ ரட்சணையை கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். உங்கள் தேசத்துடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறதான அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை கொண்டுதான் தேசத்திற்கு சேமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் மறந்து போகாதீங்க. நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், நான் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னால் ஜீவ ரட்சணை செய்யும்படியாகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை ரட்சித்தார், என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த இரட்சகனாய் ஜீவ ரட்சணையை கொடுக்கக்கூடிய இரட்சகனாய் நான் மாறுவதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாகவே என்னை இந்த தேசத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த நோக்கத்தையும் அந்த முகாந்தரத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்பதிலே எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சித்ததின் நோக்கம், நீர் எங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம், நீர் எங்களை ஆண்டவரை ஜீவனோடு வைத்திருப்பதின் நோக்கம் உலகத்திலே ஆண்டவரே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே இந்த நாட்கள் அக்கிரமத்திலும் மாண்டு ஆண்டவரே சாத்தானுடைய தந்திரத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழிவுக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய ஆத்துமாக்களும் அவருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாக்கப்படும்படியான ஒரு ஜீவ ரட்சணையை உண்டு பண்ணக்கூடியதான இரட்சகர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா ஆண்டவரே அதை மறந்து இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஆண்டவரே பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க பிரகாரமாக நாங்கள் ஜீவ ரட்சணை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு இரட்சகர்களாய் எழும்பும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை வைத்ததின் நோக்கத்தை நாங்கள் சரியாய் செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோமே. இந்த வார்த்தைகளின்படியாக அன்றைக்கு ஆண்டவரே யோசேப்பை நீர் ஒரு ஜீவ ரட்சணை செய்யக்கூடிய இரட்சகனாய் எகிப்திலே ஏற்படுத்தி வைத்து ஆண்டவரே எஸ்தரை அகாஸ்வேல் ராஜாவுடைய அரண்மனையிலே ஏற்படுத்தி வைத்து மோசேயை எகிப்திலே நீ கொண்டு வந்தீர். ஆண்டவரே யோசேப்புக்குள் இருந்ததான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவரே எஸ்தருக்குள் இருந்ததான அந்த ஆண்டவரே கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவம், மோசேக்குள் இருந்ததான அந்த அபிஷேக
மேகத்தின் தரிசனம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில இந்த நாட்கள் நாங்கள் தரித்துக் கொண்டவர்களாக அந்த ஜீவரட்சணையை உண்டு பண்ணுகிற இரட்சகர்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் காணப்படும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளால் எங்களோடு பேசினதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய அருமையான ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களின் நடுவிலே வார்த்தைகளை பேசும்படி அடியனை நிலைப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. அடியன் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. உங்களுடைய வல்ல நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மகிமைப்படுவீராக. மீட்பதும் இரட்சகருமாகிய இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதியான நேரம்